ஹே காய்ஸ், இந்த ட்ராமாவுக்கு பெருசாக வியூஸ் வரதில்லை. யாருக்கும் இந்த ட்ராமா பிடிக்கலையா என்னன்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்களுக்காக நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போகலாம். நம்ம ஹீரோயின் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கா இல்லையா, ஹீரோ கிளம்புனதுக்கு பிறகு. ஸோ அதை அவள் தம்பி பார்த்துட்டு அவகிட்ட கொஷின் பண்ணுறான். நீ ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்க, அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் கடுப்பாகிடுறா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்ன யோசிக்கிற, சிரிக்கிற, அவங்ககிட்ட வேற தனியாக பேச போனேன் அப்படின்லாம் தம்பி கேட்கும் போது ஹீரோயினும் அது எதுவுமே கிடையாது, என்னோட குடும்ப மக்களை நம்ம குடும்பத்துலேருந்து விலகி இருக்க சொன்னேன், அது ஒன்று தான் அவன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், அது அதிகாரமாகவும் சொல்லிட்டேன், அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் கேட்டுட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்காம இந்த வயசில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். ஆனால் இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அதான் ஹீரோவும் விஷயம் கேள்விப்பட்டுட்டு இவனை பார்க்கறதுக்காக வரான். நல்லா தானடா இருக்கேன், அப்பா திட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இவனும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸை ரீகால் பண்ணி பார்க்குறான். அதாவது ஹீரோ விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் உன்னை போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணவே வச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவன் ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறான். இந்த மாதிரி ஹீரோயினையும் அவள் தம்பிக்கும் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுட மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பேச்சு பேசுகிற, அவங்க 2 பேரையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்களோட க்ளோஸாக இருந்துட்டுருக்கேன், நீ இனிமேல் அவங்க விஷயத்தில் தலையிடாத. ஆனால் என்றைக்கும் மாறாத ஒரு விஷயம் என்னென்னா, நீ என்னோட தம்பி, உனக்கு அப்புறம்தான் யாராக இருந்தாலும். ஸோ உனக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், உனக்காகத்தான் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேனே சொன்னேன், நீ இந்த மாதிரி அப்பா கிட்ட பிரச்சனையை மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அடுத்த நாள் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி, அதான் யோட்டுக்கு முன்னாடி இப்போ 2 சைடு லாயர்ஸும் உட்காந்து இவங்களுக்கு சமரசம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ பீட்டுமே இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி ஹீரோயினோட தம்பிக்கிட்ட இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு கையை நீட்டான். ஆனால் ஹீரோயினோட தம்பி நம்புற மாதிரி இல்லையா, அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ என்னது, நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினோட தம்பியும், எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், எங்கள் அக்காவை ஹர்ட் பண்ண மாட்டேன், அவளை பற்றி தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டும் உடனே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ டாங்குமே, இப்போ டாங்னா நம்ம ஹீரோயினோட தம்பி, அவனுமே இவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிறதா சொல்லிடுறான். அவனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறா, இப்போ பேசிட்டோங்கிறதுக்காகலாம் நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க மாட்டோம், நாங்கள் கோர்ட்டுக்கு தான் இதை கொண்டு போக போகிறோம், ஏன்னா இது ஒரு கிரிமினல் கேஸு, அடித்து துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு. உடனே சரி, இதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம், நீங்கள் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டாம், எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி அந்த லாயரும் ஒத்துக்கிறான். ஸோ இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்காக யோட்டும் அவளோட ஃப்ரெண்டும் வராங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட ஒரு செக்கு கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்ன உடனே, இது மெடிக்கல் காம்பன்சேஷன், அதாவது பீட்டுனால தான் உன் தம்பிக்கு ஹர்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் செலவாச்சு இல்லையா, அதுக்காக அவங்க காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் இதெல்லாம் இருக்குதோ இல்லையோ, என்னுடைய கவலையெல்லாம் இனிமேல் அந்த ஃபேமிலி கிட்ட என் தம்பி எதுலேயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உடனே அப்போ அந்த லாயர் சொல்கிறான், அந்த பையனை நல்லா மிரட்டி வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவன் பயத்தில் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோட்டுமே சொல்கிறான், பீட் இந்த பக்கம் வரவே மாட்டான், அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அடுத்த முறை அவன் பெயிலில் வர முடியாது, கேஸ் போட்டு அவன் உள்ளே தள்ளுறது மட்டும்தான் மிச்சம், அதனால் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் தம்பியை செக் பண்ணுறதுக்காக வரானா. பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனோட மொபைல் ரிங் ஆகிட்டு இருக்கு. சரின்னு ஹீரோயினும் சத்தம் போடாமல் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறா. அது யார் என்னன்னு அவளுக்கு தெரியலை. ஸோ அவள் எடுத்து ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பக்கத்துலேருந்து பீட் பயங்கரமாக கத்துறான், என்னடா எனக்கு பண்ண ப்ராமிஸ் என்னாச்சு, நான் வர இடத்துல எனக்கு சண்டை போட்டுக்க போகிறோம், அதில் நீ தோத்துட்டா என்ன பண்ணணும்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியா அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோயினும் என்ன ப்ராமிஸ், என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பீட்டும் இந்த பக்கத்துலேருந்து, யார் நீயா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் இது எதுக்காக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறான். நீ எல்லாம் இன்னொரு தடவை என்னுடைய அம்மாவுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு எங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ணுற வேலையை வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு கத்துறான். அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் நீயாவே ஒரு கற்பனையை பண்ணிக்காதுன்ன உடனே யார் எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நீ சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் ஒன்றும் உன் லிஸ்ட்டில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப கேவலமாக படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அங்கே உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி
மட்டும்தான் அப்படின்ன உடனே அது அப்படியே இருந்தால் நல்லதாக இருக்கும். இன்னொரு முறை எங்கள் அம்மாவை அழ வச்சு பார்க்கணுன்னு ஏதாவது வேலை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு உன் தம்பி நான் உயிர் இல்லை, அவனோட உயிரை எடுத்து விட்டுருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பயம் ஆகிடுது. போட்டதுக்கப்புறம் இப்போ மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கமாக இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கானே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, இவங்க குடும்பத்தை அவாய்ட் பண்ணணும்னா வேலையை விட்டுணும், ஆனால் வேலையை விட்டால் தம்பி பாட்டியெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ காலையிலேயே அங்கே ஹீரோனோட வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோனோட தம்பி தான் போயிட்டு செக் பண்ணுறான் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் காலையில் 5 மணிலேருந்து உனக்காகத்தான் க்யூவில் வெயிட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபுட் வந்து வாங்கிட்டு வந்தேன், இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறான். ஹீரோயினோட தம்பியும் இதெல்லாம் எதுக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன் தம்பியால் தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க இல்லையா, அதுக்காக பொறுப்பெடுத்துக்கணும் தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். இல்லையே, இதை பார்த்தா எங்கள் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக பிளான் போட்டு வர மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நிஜமாவே என் தம்பி பண்ணதுக்காக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காகத்தான் ஒன்றை கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ஹீரோயின் எங்கே இவ்வளோ நேரம் தூங்கிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்ருக்கான். இல்லையே, அவள் காலையில் ஒர்க்குக்கு போயிட்டா அப்படின்னு ஹீரோயினோட தம்பி சொல்ல, ஒர்க்குக்கு போயிட்டாலாம், உன்னையும் பாட்டியும் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்க சொல்லி நான் தானே சொன்னேன், ஏன் பெர்மிஷன் இல்லாமல் அவ எதுக்கு அங்கே போனா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் இந்த பக்கத்தில் புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. பார்த்தா அவளோட டெஸ்க்லலாம் உட்காந்து ஒர்க் பண்ணலை, அதுக்கு பதிலாக ஹீரோவுடைய அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அங்கே வந்திருக்கிறத அவங்க அப்பாவுடைய இன்னொரு செக்ரட்டரி அங்கேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்றா. அவள் அந்த ஸ்டெப் மாமோட ஆள் போல். ஸோ எப்போ பாரு ஹீரோயினை பற்றி காசப் பண்ணிட்டே இருப்பாள் இல்லையா, ஹீரோயினுக்கு காலில் அடிப்பட்டப்போ கூட அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாளே அவள் தான். ஸோ இப்போ அவள் வந்து இந்த ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணிட்டு, ஹீரோயின் காலங்காத்தாலே உங்கள் புருஷனை பார்க்குறதுக்காக வந்திருக்கா, என்ன வேலையாக வந்திருக்கான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்ருக்கா. அந்த ஸ்டெப் மாமும் இவ திருந்தவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்துன்னு கத்திட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்று விடாமல் எனக்கு வாட்ச் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாங்க. இவனும் அதுக்கப்புறம் அங்கே வேவ் பார்க்க ஆரம்பிச்சிட்றா. ஹீரோடைய அப்பா அங்கே வந்து ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்து வா நம்ம போயிட்டு உள்ளே பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட, ஹீரோயினும் இல்லை நாம் இங்கேயே பேசலாம், ஏன்னா நாம் என்ன பேச போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு காசப் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பேர் ஸ்பை வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, உங்களோட கேபினுக்கு போயிட்டா அவங்களால ஒட்டு கேட்க முடியாது, ஸோ நம்ம இங்கே ஒட்டு கேட்குற மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசலாங்கிறா. இதை கேட்ட உடனே அந்த செக்ரட்டரிக்கு அந்த இடத்துல முகத்தில் பேய் அடைஞ்சிருது. அவருடைய அப்பாவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் அட்ட டயத்தில் அந்த பக்கமாக திரும்பி அந்த லேடியை ஒரு முறைக்க அதுவோ பயந்துக்கிட்டு, இல்லை நான் ஒட்டு கேட்கலாம் வரல, நான் இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்தேன், இந்த பக்கமாக க்ராஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ணை கூட பார்க்காம அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி அது ஓடிடுது. அதுக்கப்புறமா இவரும் வாமா உள்ளே போய் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, உன் தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், என் பையனை கண்டிச்சுட்டு இனிமேல் இப்படியெல்லாம் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்லும் போது இவனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்றான். என்னம்மா இது, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, எதனாலும் சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் இல்லை சார், நீங்கள் எனக்காக ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் போதும் சார், எனக்கு இனிமேல் இங்கே இருக்கிறது செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்காம கிளம்பிடுறான். அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டும், என்னாச்சு பாஸ், அந்த பொண்ணை ஈஸியாக கிளம்ப விட்டுட்டீங்க, உங்களுக்கு அவள் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆக்சுவலாக என் பையன் அவளை பிடிச்சி வச்சு என்னைய பார்க்கவே விடாமல் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அவன் என்னை ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு தெரியலை நான் இவன் மேலே நிஜமாவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன்கிட்ட நானும் தோற்று போகக்கூடாது, என்னோடய ஃபீலிங்ஸும் எனக்கு நல்லபடியாக கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அவளை இங்கேருந்து கிளம்ப விட்டுட்டேன், நானே எப்படி என் பையன்கிட்டேருந்து அவளை ரிலீஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவளே நல்ல வழியை முடிவு எடுத்துட்டு எனக்கு வேலை ஈஸியாக்கிட்டு கிளம்பி போயிட்டா, இனிமே என் பையன்கிட்ட அவள் க்ளோஸாக இல்லாமல் இருந்தாலே இவளை என்னால் ஈஸியாக நெருங்க முடியும், ஸோ எனக்கு தேவையான மாதிரி இவளை நான் அடைஞ்சிடுவேன், அவளுக்கு ஏதாவது நல்ல ஜாபாக பாரு, நம்ம மூலமாக தான் அவளுக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே அவனோட கேபினுக்கு போயிட்டுருக்கும் போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டும் அவன்கிட்ட பேச வராங்க. அவன் அதை சட்டம் செய்யாமல் அவன் வாட்டுக்கு உள்ளே போயிட்டான். அங்கே ஹீரோயின் வந்து வேலைக்கு வந்திருக்கான்னு அவன் தம்பி சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே அவன் கரெக்டாக உள்ளே வந்த உடனே, நான் தான் உன்னை கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்க சொன்னல, பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு உன் தம்பியை பார்த்துக்கிறதுக்குன்னு, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்தது தான் பதில் சொல்கிறதுக்கு அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, சாதா.
அவளை பார்த்துட்டு ஹீரோக்கு திடுக்குன்னு ஆகிடுது. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்கே ஹீரோயின் வேலையை விட்டு போயிட்டாலாமே, அதனால் அங்கிள் தான் என்ன வந்து இந்த பொசிஷன் வேணா எடுத்துக்க சொன்னார், ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டண்ட்டை பார்க்க, அசிஸ்டண்ட்டும் அதான் பாஸ் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், அவன் வேலையை விட்டு நின்றுட்டா போல அப்படின்னோடனே, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் அவள் எப்படி வேலையை விட்டு நின்னா, அவளோட ரெசிக்னேஷனை யார் அக்செப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறான். அப்போ அவங்களுமே சேர்மேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹீரோக்கு இருப்பு கொள்ளலை. உடனே அவங்க அப்பாவோட கேபினுக்கு ஓட்டுறான். என்னோட எம்ப்ளாயியோட ரெசிக்னேஷனை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவன் உங்ககிட்ட வந்ததும் தப்பு, நான் தான் வந்து அதுக்கு பொறுப்புங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அதை சைன் பண்ணதும் தப்பு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக திட்டான். அப்பா அவங்க அப்பாவும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு, இங்கே பாரு, அந்த பொண்ணு இனிமேல் இங்கே வரவே மாட்டா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமும் நீ தான். இங்கே நீ அவளை கொண்டு போய் வச்சதுலேருந்து தான் இத்தனை பிரச்சனையும் அவளுக்குள்ளே வந்துச்சு போல். அவள் கண்டிப்பாக நீ என்ன பண்ணாலும் இனிமேல் வரமாட்டா. அவளை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், ஆனால் நீ அவளை வந்து என்கிட்ட தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே பக்கத்தில் வச்சுருக்க. இனிமே அவளை வந்து உன்னால் பிடிக்க முடியாது, அதே மாதிரி என்னையும் அவகிட்டேருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிட்டு வெளியில் வரும்போது தான் கவனிக்கிறான், அந்த ஸ்டெப் மாமும் வெளியில் நின்று அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்காங்கன்ட்டு. ஹீரோ உடனே அவங்க கிட்ட போயிட்டு, இப்போ புரியுதா நான் ஏன் அவளை என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவளோட தம்பியை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனிமியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் நாம் ஜெயிக்க முடியும். அது தெரியாமல் நீங்களும் என் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் கொடைசல் அவளுக்கு கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. அப்பா இப்போ மட்டும் அவளை தேடி போனாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களும் பீட்டும் மட்டும்தான் அப்படின்னு அவன் கோவமாக கிளம்பி போயிட, இப்போ அந்த ஸ்டெப் மாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரலாம். அப்போ தான் அந்த பழைய ஈவெண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு ஜாபு போயிடுச்சு, ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஜாப் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ இல்லாமல் எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு, ஸோ எனக்கு ஜாப் கிடைச்ச உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் பாட்டியை பார்க்கறதுக்காகன்னு உள்ளே நுழைஞ்சா அங்கே பாட்டி தனியாக இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோவுடைய அம்மாவும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நபரும் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவள் கொஷின் பண்ணவும் அவங்களும் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய பில்ஸ் எல்லாம் எங்களால் வந்து தாக்குப்பிடிக்க முடியலை, ஸோ அதுக்காகத்தான் மாறுறோம் அப்படின்னு ஹீரோவுடைய அம்மா இவகிட்ட விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாட்டிக்கு சரியானதுக்கப்புறம் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நாள் முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கு வரோம்லாம் அவங்க ரொம்ப அன்பாக சொல்லிகிட்ருக்க. ஹீரோயினுமே அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிடுறா. ஆக்சுவலாக வந்து ஹீரோவும் இவங்களும் பார்த்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. உங்கள் பாட்டி கூடயும் ஹீரோயின் கூடயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா கிளம்புறாங்களா, அப்போ பார்த்தா கரெக்டாக ஹீரோ வந்து பக்கத்தில் ஒரு லிஃப்ட்லேருந்து வரான். இந்த பக்கத்தில் அந்த ஆள் ஹீரோவை பார்த்த உடனே அவன் பையனும் பார்த்துருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயத்தோடவே அங்கே லிஃப்ட் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாரு. அப்போ ஹீரோவுடைய அம்மாவுமே கேட்குறாங்க, இந்த பையன் தானே அன்னைக்கு ஹீரோயினோட பேசிகிட்டு இருந்தான், சே இப்போயும் முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரமாக லிஃப்ட் டோரை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஹீரோவும் இங்கே ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக வேலையை குவிட் பண்ண, என்கிட்ட சொல்லாமல் நீ வாட்டுக்கு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன்னு கேட்கும் போது ஹீரோயினும் கோவமாக கத்திடுறா, எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு. என்ன காரணம், நான் தான் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் என்ன சால்வ் பண்ண, நேற்று நைட்டு உன் தம்பி எனக்கு கால் பண்ணி என்ன பயங்கரமாக மிரட்டான், ஸோ இதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி மிரட்டலெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகும் ஏதாகும்னு பயந்துக்கிட்டுலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது என் தம்பியா அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாருக்கும் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்த உடனே கொன்னிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுக்காகலாம் நீ ஜாபை குவிட் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஹீரோயினும் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது, ஸோ என்ன இதோட விட்டுடு, எனக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், அதனால் நான் மூவ் ஆன் பண்ணி போக போகிறேன், இனிமேல் உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ இந்த வேலையை விட்டுட்டு பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு உன் தம்பியை பார்த்துக்கிறதுக்குன்னு காசுக்கு எங்கே போக போகிற, உன்கிட்ட ஒரு வேலை இருக்கா இல்லை சேவிங்ஸ் தான் இருக்கான்னு பயங்கரமாக கத்துறான். அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு அந்த ஈவெண்ட் மேனேஜர் கால் பண்ணிவிட்டு ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிட, ஹீரோயினும் வேலை தானே கிடச்சிடுச்சு அப்படின்னு ஹீரோ பக்கம் திரும்பி சொல்லிவிட்டு அவட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு சுத்தமாக மனசு ஆறலை அவளை ஃபாலோ
பண்ணிக்கிட்டே போகிறான். அவள் பார்த்தோன்னா ஒரு மாலில் இருக்கக்கூடிய ஒரு சலூனுக்கு வரா. ஸோ புதுசாக ஒரு சலூன் ஆரம்பிக்கிறாங்க போல். அதில் ஆல்ரெடி அவன் கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு 2 பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய பொண்ணு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு வரல போல். அதுக்கு தான் ஹீரோயினை வந்து இப்போ கூப்பிட்ருக்கான். பண்ணுறியான்னு கேட்டோடனே அவளும் சரின்னு ஒத்துக்கிறான். அங்கே மற்ற பொண்ணுங்கள்லாம் அங்கே ஆடி போஸ் கொடுத்துட்டுலாம் இருக்கும் போது ஹீரோயினுமே வந்து முன்னாடி மாதிரியே இங்கேயும் வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு யார் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இங்கே எல்லாம் கண்ணா பின்னான்னு ஹீரோயினை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க. அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறானா. ஸோ பயங்கரமாக அவங்களுக்கு முன்னாடி கடுப்படிச்சு விட்டுடுறான். நீங்களாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் இங்கே பணம் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அதனால் இங்கே வெயிட் பண்ணுறோம், நீ எங்களோட பணத்தை வீணாக்குற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு ஹீரோவை திட்டுறாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் மேனேஜருமே நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டோக்கனை வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் காசு கொடுத்து பிட் பண்ணுறவங்களுக்காகன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களே அவங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அது கூட ஹெட் மசாஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே எல்லாருமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு டோக்கன் வேணும்னு கியூ கட்டி நிற்க, அப்போ வந்து ஹீரோயினுமே சந்தோஷப்படுறான். ஆனால் ஹீரோ வந்து மொத்த டோக்கனையும் ஃபுல்லாக பிடுங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வயிற்றுச்சலாக வாங்குறான். அவங்கள பயங்கரமாக கத்த ஆரம்பித்தோடனே ஹீரோவும், நீங்கள் எல்லோரும் மற்ற பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து பண்ணித்தர மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் பே பண்ணிடுறேன்னு சொல்ல, எல்லாரும் அதுதான் லாபம்னு சொல்லிட்டு மற்ற பொண்ணுங்க கிட்ட போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் எதுக்காக எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே அவகிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்து ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வரக்கூடிய விக்கி இதை சந்திக்கிறான். விக்கி இங்கே எதர்ச்சியாக வரலை, அந்த இருக்கா இல்லையா, அவள் தான் கால் பண்ணி விக்கி கிட்ட சொல்லி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு ஏதோ இங்கே ஹீரோ ஃபேமிலியால் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு போல். அதனால் ஹீரோயின் கடைசியில் வேலையும் குவிட் பண்ணிட்டா. இப்போ எந்த வேலையும் இல்லாமல் நடுத்தரில் தான் நிற்பா போல். இதுதான் உனக்கான சமயம், நீ அவகிட்ட க்ளோஸ் ஆகணும்னா இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கோ, அவளை உன்கிட்ட வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இப்போ அதை நம்பி தான் இவனுமே இங்கே வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விக்கியும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்தது ஹீரோ தான் இப்போ நிறைய டோக்கன்ஸ் ஹீரோயின் கிட்டேருந்து வாங்கிட்டனால அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோயினோட அந்த ஈவெண்ட் மேனேஜர் இருக்கான்ல, சாச்சா அவன் பேர். ஸோ இந்த சாச்சா தான் வந்துட்டு அவனுக்கு ஹெட் பாத் கொடுத்துட்ருக்கான். நீ எதுக்குடா எனக்கு வந்து ஹெட் பாத் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா ஹீரோயினுக்கு அதிகமாக பெட் பண்ணி வேறு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கமாக காட்டுறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, விக்கி தான். ஸோ விக்கிக்கு ஹீரோயின் தான் அங்கே ஹெட் பாத் கொடுத்துட்ருக்கா. அப்போ விக்கியுமே நீ ஏன் வேலையை குவிட் பண்ண, உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல என்ன இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினும் பொதுவாக பதில் சொல்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ விக்கியுமே நான் உனக்கு ஆஃபர் தரேன், நீ என்கிட்ட செக்ரட்டரியாக வேலைக்கு வந்துரு, நான் உன்னையும் உன் ஃபேமிலியும் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லும் போது ஹீரோயின் அமைதியாகிடுறா. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை தரன்னு இழுக்கிறானா. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறது விக்கின்னு பார்த்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிடுது. அப்போ ஹீரோயினுமே என்ன பண்ணிகிட்ருக்க, நான் அவருக்கு ஹேர் பாத்தை இன்னும் முடிக்கவே இல்லை, அவர் தலையெல்லாம் ஷாம்புவாக இருக்க பாரு அப்படின்னோடனே இப்போ அதுதான் உனக்கு முக்கியமானு சொல்லி அவன் அங்கே இருக்கக்கூடிய ஷவர் எடுத்து அவங்க விக்கி மேலே தண்ணியெல்லாம் கண்ணா பின்னான்னு அடித்து விட்டுட்டு இப்போ அவனுக்கு கிளியர் ஆகிடுச்சு, நீ வா அப்படின்னு சொல்லி அவளை தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். கிட்டேருந்து வேலையை குவிட் பண்ணுறதுக்குலாம் நான் விட மாட்டேன், எனக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் இல்லை எனக்கு உன்கிட்ட வரதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுட்டு தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாத, நான் இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் கடுப்பாகிட்டு எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சேன்னா அதை அடையாமல் நான் ஓயவே மாட்டேன், என்னை பற்றியும் உனக்கே தெரியும் இல்லையா, சும்மா இந்த மாதிரி வீம்பு பண்ணாத, என் கூட வந்துரு, நீ என்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கும் போது, சரி நீ என்கிட்ட வந்து பாட்டியோட சர்ஜரிக்குன்னு பணம் வாங்கினேன் இல்லையா, அது என் கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிலிட்டி, அப்போ தான் சேலரியிலேருந்து என்னால் பிடிச்சிக்க முடியும், அப்படி நீ என்கிட்ட இருந்து குவிட் பண்ணணும்னா அந்த மொத்த அமௌண்ட்டையும் எண்ணி வச்சுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அவளை பிளாக்மெயில் பண்ணுறான். ஹீரோயினும் மொத்த அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போவேன், நான் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னு உடனே அந்த கொஞ்சமாக கொடுக்கறதெல்லாம் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் செல்லுபடியாகும், உனக்கு இல்லை, அதனால் என் கூட வந்துருன்னு சொல்லும் போது ஹீரோயினும் இங்கே பாரு நான் உங்ககிட்ட வேலை மட்டும் தான் பண்ணேன், அதுக்காக என்னை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு சொல்கிறான். 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது விக்கி அங்கே வந்துடுறான். அவனும் வந்துட்டு நீ இதுக்காக இதெல்லாம் கஷ்டப்படணும், உன்னோட பாட்டியோட சர்ஜரிக்கு பண்ண காசு தானே தேவை, அந்த காசை இவன்கிட்ட நான் கொடுத்துட்றேன், என்கிட்ட ஒர்க்குக்கு வந்துரு, உன்னையும் உன் ஃபேமிலியும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்கி சொல்ல ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அப்போ வந்து நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு விக்கியை கத்துறான். விக்கியும் அதை காதில் வாங்காமல் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோக்கு அவள் டச் பண்ண
வந்துட்டான்னு உடனே உள்ளே ஏதோ பண்ணுது போல். உடனே விக்கியை தள்ளி விட்டு அவன் பயங்கரமாக பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட, விக்கியுமே நீ இதில் இன்வால்வ் ஆகாத, அவளை எதுக்குடா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோவை பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் கண்ணா பின்னான்னு மாற்றி மாற்றி வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்க ஹீரோயினும் சாச்சாவும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க ரெண்டு பேரையும் விளக்குறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் தான், அதுக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் அப்படியே கேட்டுக்கிட்டு செய்வேன்லாம் எதிர்பார்த்துடாத, அது மாதிரி நான் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே நிற்கக்கூடிய விக்கியோட கை கோர்த்துக்கிறான். ஸோ விக்கியோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் வாங்க சார் நான் உங்களுக்கு ஹெட் பாத் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்ல, அப்போ விக்கியுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கூட கிளம்புறான். இதை பார்த்துட்டு ஹீரோ இன்னும் கடுப்பாகிட்டு விக்கியை கூப்பிடுறான். நாம் ரெண்டு பேரும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக எப்பவும் போல் ரேஸ் வச்சுக்கலாம், ஜெயிக்கிறவன் தோக்குறவனுக்கு என்ன சொல்கிறானோ அதை தோக்குறவன் அப்படியே செய்யணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆனால் இங்கே வந்து விக்கி உடனே ஒத்துக்கிறான். பட் இந்த ரேஸில் பார்த்தோம்னா எப்போவுமே ஹீரோ மட்டும் தான் ஜெயிச்சிருப்பான் போல், இது வரைக்கும் விக்கி வந்து தோத்துட்டு மட்டும் தான் இருந்திருப்பான் போல். அந்த கான்ஃபிடென்ஸில் தான் ஹீரோ இதை சொல்லியிருக்கான். ரெண்டு பேரும் இப்போ ரேஸ் வச்சுக்க போகிற விஷயம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு யாரோ கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ அவன் இப்போ வேலையெல்லாம் போட்டுட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ரேஸ் ட்ராக்குக்கு வரான். ஸோ இங்கே பார்த்தோன்னா விக்கியும் ஹீரோவும் திரும்ப வந்து அவங்களுடைய அந்த பெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தோக்குறவன் சொல்கிறவன் ஜெயிக்கிறவன் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்கணும், மீறக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறானா, அவன் சத்தம் போட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஹீரோவை தனியாக இழுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் ஹீரோயின் வந்து விக்கி கிட்ட வரான். சாரி என்னால் தான் உங்களுக்கும் ஹீரோக்கும் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா ஒன்றால் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி எனக்கும் ஹீரோக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், பட் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களில் வேறுபாடு ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னோடனே, என்ன தான் இருந்தாலும் நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, எல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடியது பல வருஷத்துக்கு பார்க்க, நீ எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க, இத்தனை வருஷமா விக்கி என்ன பண்ணாலும் பொறுத்து போயிட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரே நாளில் வெடிச்சு கிளம்பி நிற்கிற மாதிரி நிற்கிறேன்னு உடனே, ஆமாம் ஹீரோயினுக்கு வந்து எனக்கு எம்ப்ளாயி என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறான், அவளுக்காக எதுக்கடா இவன் கூட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னோடனே, இது அவளுக்காக சண்டை போடலடா என் கம்பெனிக்காக சண்டை போட்டுட்ருக்கேன்றான். அந்த ஃப்ரெண்டு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான். நல்ல செமையான விளக்கம். என்னன்னா, ஹீரோயின் வந்து என்னோட எம்ப்ளாயி, ஸோ என்னோட கம்பெனியில் நடக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் இப்போ அவன் கூட வேலைக்கு சேர்ந்துட்டா அவன் போய் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, அதனால தான் அவளை என் கூடவே வச்சுக்கணும்னு பார்க்குறேன், அதுக்கு தான் இப்படி ஒரு ரேஸ்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறது குழந்தை பிள்ளையாவது நம்ப மாடா, ஹீரோயின் வேலைக்கு வந்தே சில வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அப்படியே கம்பெனி சீக்ரெட் அவள் தெரிஞ்சு வச்சுருக்க போகிறா அப்படின்னோடனே ஹீரோவுமே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அவளுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி அதை போய் விக்கி கிட்ட சொல்லக்கூடாது, அவள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் கிளம்பிடுறான். அவனுக்கு ரெண்டு பேரும் அங்கே ரேஸும் ஸ்டார்ட் பண்ண மற்றவங்களாம் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது, வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக டாப் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் போல். ஸோ இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அவன் தான். ஸோ இப்போ அவன் தான் இவங்களுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். பட் அவன் கிட்ட இப்போ வந்து விக்கி இருக்கான் இல்லையா, அவன் இங்கே ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேசியிருப்பான், நான் இது வரைக்கும் ஹீரோ ஜெயிச்சதே இல்லை, இன்றைக்கி நான் ஜெயிச்சே ஆகணும், வண்டியை வந்து ஏதாவது பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஹீரோவோட வண்டியில் ஏதோ சொதப்பல் பண்ணி விட்டுறான். அதனால் இப்போ இந்த ட்ராக்ல வந்து ஹீரோவோட வண்டியில் நிறைய புகை வந்து வெடிக்கிற ரேஞ்சுக்கே வந்து போயிடுது. ஸோ அப்படி வந்து இருக்கும் போதும் ஹீரோ விடாமல் கடைசி வரைக்கும் வந்துடுறானா. அப்போ வந்து விக்கி ஜெயிச்சிடுறான். பட் ஸ்டில் ஹீரோ அங்கே வந்துடுறான். இதனால் மற்றவங்களாம் பதட்டப்படுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே வந்து பயங்கரமாக கத்துறான், உன் உயிரை விட இந்த ரேஸ் தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சா, வண்டியில் புகை வருதுன்னு தெரியுதுல, இறங்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹீரோ கோவமாகவே அமைதியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ விக்கியும் ஜெயிச்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போடு அங்கே வரும்போது ஹீரோவும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி கிட்ட கடுப்போடவே கேட்குறான். அப்போ விக்கியும் ஹீரோயினை உன் பிடியிலேருந்து விட்டுடு, அவள் உனக்கு அடிமை கிடையாது, அவள் யார்கிட்ட வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணுங்கிறதெல்லாம் அவள் டிசைட் பண்ணிக்கட்டும், நீ அவளை கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் ஹீரோயினை திரும்பி பார்த்து விக்கியை திரும்பி பார்த்து மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்துட்டு, ஹீரோயிசம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். விக்கியும் நம்ம ஹீரோயின் கிட்ட, இனிமேல் நீ அவனுக்காகன்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க வேண்டாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யலாம், உனக்கான ஃப்ரீடம் உனக்கு திரும்ப கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் விக்கிக்கு தேங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் போகிறான். ஹீரோ அந்த இடத்துல அப்செட்டாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கானா, என்ன நக்கல் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ பதில் சொல்லாமல் எழுந்து கிளம்புறான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாளா. ஹீரோவும் பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு
ஹீரோயின் பக்கம் திரும்பிட்டு என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் எனக்கு ஒரு பதில் வேணும், நீ எதுக்காக என்ன அந்த இடத்துல வேலைக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிற, எனக்கு அதுக்காக உண்மையான பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, உன்னோட பாட்டி உன்னோட தம்பி ஒன்னு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு நீ என் கூட இருந்தாகணும், நீ வேற எங்கேயோ போயிட்டா நான் எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தானே ஆகிடும், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறா. ஸோ இந்த பக்கத்தில் அந்த டாப் இருக்கான் இல்லையா, அவனும் விக்கியும் பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பரா நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி அவனை பாராட்டிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னடா ஏமாற்றி வின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே விக்கிக்கும் பதறுது. எங்கே டாப் தான் சொல்லியிருப்பான்னு நினச்சிட்டு இவன் டாப்பை திரும்பி மறைக்க அவன் என்கிட்ட சொல்லலை, நீ எப்போவுமே ரேஸில் ஜெயிக்கவே மாட்ட, ஒன்னால் அவனை ஜெயிக்கவே முடியாது, ஸோ இன்றைக்கி நீ அதிசயமாக ஜெயிச்சிட்டங்கிறதுலையே எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இத்தனை வருஷம் நீ தோற்று போனாலும் நேர்மையாக இருந்த, ஆனால் இன்னைக்கு நீ அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்ல அங்கே விக்கி கோவப்பட்டுட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ அந்த இருக்கா இல்லையா, ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவனை எப்படியாவது மயக்கி தான் பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுடைய டோட்டல் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு வரா. அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கா, செம அழகாக இருக்கா அப்படின்லாம் பேசிக்க அவளுக்கு மனசு ரொம்ப குழுகுலுன்னு ஆகிடுது. அங்கே அவள் வாட்டுக்கு ஹீரோவுடைய கேபின்குள்ளே என்ட்ரி ஆகும் போது அசிஸ்டன்ட் பேச வராங்க. இவ காதலே வாங்காமல் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து பார்க்குறவளுக்கு அங்கே தூக்கி வாரி போடுது ஹீரோயின் நினைச்சிருக்கிறத பார்த்து. ஸோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்க அப்போ தான் ஹீரோவும் அங்கே கூடவே வந்துட்டு வந்துட்டியா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு, ஹீரோயின் திரும்ப வேலைக்கு வந்துட்டா, ஸோ அவளே இனிமேல் எனக்கு இங்கே கண்டினியூ பண்ணுவா, நீ பழசாக இருந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுவோம், டெஸ்க்குக்கு போயிடுங்கிறான். இதை கேட்டுட்டு இவளுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஹீரோ இவளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் ஹீரோயின் கிட்ட நாம மீட்டிங் போகணும், கிளம்பு என் கூடவே வான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இந்த அம்மாவுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. ஹீரோயினும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோடைய அப்பா அங்கே வராரா. ஹீரோயினை பார்த்து அவர் ஷாக் ஆகிட அப்போ ஹீரோவுமே ஹீரோயினுக்கு முன்னாடி முந்திக்கிறான். ஸோ இவ வேலையை விட்டு போனது உண்மைதான், எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு, கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டான், ஆனால் இப்போ நான் போயிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இனிமேல் எங்களுக்குள்ள பிரச்சனையே வராது, நாங்கள் 2 பேரும் சொல்ல போனால் இந்த பிரச்சனையால் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அவன் நான் தான் வேணும்னு சொல்லி வந்துட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு அவளோட போய் கை கோர்த்துக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட ஹீரோவுடைய அப்பாவுக்கு அங்கே கோவம் பீக்குக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே எஸ்கலேட்டரில் இவன் தடன்னு இவளை இழுத்துட்டு வரானா, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு, என் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேட்க நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை எம்ப்ளாயியாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன், உன்னோட என் ஃபேமிலியும் உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கும் போது அது செட் ஆகும், ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் யாரோவா தானே இருப்போம், ஸோ வெளியில் போனதுக்கப்புறமும் உன்னை யாரும் பகைச்சிக்க கூடாதுன்னா நீ என்னை டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், நீ மற்றவங்களை விட என்ன சூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும், அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இதை நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் வேண்டாம் வெறுப்பா இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஓகே சொல்லிட்டான். ஹீரோவும் அதுக்கப்புறமா அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே அவள் கையை பிடிச்சிக்கிட்டே அவள் விடுன்னு சொல்ல அவன் அங்கே சிரிச்சுக்கிட்டே அவளை இழுத்துட்டு போக மேலே வரக்கூடிய சாவும் ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இவகிட்ட விளையாண்டுட்டு போகிறத மட்டும் பார்த்துட்டு கோவத்து மேலே கோவம் போயிட்டே இருக்க. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் பேசுகிறத வேற வந்து காசிப் ஒட்டி கேட்டுடுறா. ஸோ இப்போ அந்த செக்ரட்டரி இருக்கால்ல, ஹீரோடைய அப்பாவோட செக்ரட்டரி, அவள் ஹீரோயினை தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து எங்கே அடித்தா என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா போல், ஹீரோவை அவள் கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வேலையை விட்டு போகிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டு அவனையே பின்னாடி வர வச்சு கெஞ்ச வச்சு இப்போ திரும்ப பொசிஷனுக்கே வந்திருக்கான். பத்தாததுக்கு வேற இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் ஈஸியாக சொல்ல முடியும், ஒரு குருடன் கூட சொல்லிடுவான் சாக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்கறது இல்லை, அவளை ஒரு பொண்ணாகவே அவன் பார்க்க மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு ஹீரோனோட கண்ட்ரோல்களை தான் அவன் இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது பார்த்தா எனக்குமே சாவை பார்த்து நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பார்த்து கேவலப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி இவன் இங்கேருந்து முடங்கிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோவுடைய வீட்டில் ஹீரோவோட தம்பி பீட் இருக்கான் இல்லையா, அவன் வெளியில் கிளம்புறான். ஆனால் அவங்க அப்பா இவன் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணுற மாதிரி ஆட்களை வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு போல். ஸோ அவனை வீட்டை விட்டு வெளியில் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவனை வம்பு பண்ணி வீட்டுக்குள்ளேயே திரும்ப அனுப்பிட இவனுக்கு செமையாக காண்டேறிட்டு இருக்கு. பார்த்தா அடுத்தது ஹீரோயினை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகாமல் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் உடனே கொஸ்டின் பண்ணுறாளா, என்னோட செக்ரட்டரியா இப்போ நீ ஒரு இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாதுன்னு
சொல்கிறான். எனக்கு நீ எப்போ செக்ரட்டரி ஆனியோ அப்போவே நீ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்டர்வியூக்காக ஆல்ரெடி ஆள் வந்தாச்சு, நீ போயிட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோயினும் எட்டி பார்க்குறாளா, பார்த்தா அங்கே தம்பி உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாகிடுது. நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அவனுக்கு கொஞ்சமாக புரியிற மாதிரி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓன் தம்பி ஆகட்டும் என் தம்பி ஆகட்டும் லைஃப்பில் மற்றவங்களுக்கு அவங்களுடைய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக தவறான வழிக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்படி போகக்கூடாதுன்னா அவங்க மனசறிஞ்சு அவங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம தான் காட்டணும். ஓன் தம்பி வேலை செய்கிறது தான் அவனுக்கு முக்கியம்னு நினைக்கிறான். ஸோ அதுக்காக அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல அவனை வந்து இன்டர்வியூ பண்ணுறா. இருக்கா இல்லையா, வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டு அழுதுகிட்டே ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல, நான் லவ் பண்ணுறவனை அவன் என்கிட்டேருந்து பிரித்து கொண்டுட்டு போயிடுவா போல், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. ஹீரோயின் இப்போ அவள் தம்பியை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான்ல, இவளை பார்த்த உடனே அவன் கோச்சிக்கிட்டு கிளம்புறான். ஹீரோயினும் இன்டர்வியூக்கு வந்த முதல் நாளே இப்படி தான் வந்து கிளம்பி போவியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சரின்ட்டு உட்காந்துக்கிறான். அப்புறம் அவனும் ரெஸ்யூம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்க அவனும் கான்ஃபிடென்ட்டாக பதிலாக சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினும் இந்த வேலை எதுக்காக உனக்கு கிடைக்கணும், எதுக்காக நீ வந்து முக்கியமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணன்னு சொல்லி கேட்கும் போது எங்கள் அக்காக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒன்றும் புரியாமல் முழிக்கும் போது என்னோட அக்கா எப்போவுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா, ஆனால் இப்போ நான் வளர்ந்துட்டேன், என்னால் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறத நான் அவகிட்ட ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவள் அப்படியே இவனை பார்த்துட்டு நான் எப்போவுமே உன்னை ஒரு குழந்தை மாதிரி தான் நினச்சேன், அதுலேயும் ஹர்ட் ஆகிடக்கூடாது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் என்னோட வே ஆஃப் லவ்விங்னு நான் நினச்சேன், நீ சொன்ன மாதிரி நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்பாவை தம்பியுமே நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணது உண்மைதான், ஆனால் இப்போ என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை உனக்கே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எப்போவுமே நான் தனியாகவே தான் இருந்தேன் இல்லையா, அதனால் அந்த மாதிரி யோசிச்சதில்லை, ஆனால் இவ்வளோ நீ சொல்லிட்ட, இவ்வளோ தெளிவாக இருக்க இல்லையா, இனிமே உன்னை நான் டிபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே அவள் தம்பிக்கு பெருசாக ஸ்மைல் வந்துடுது. ஹீரோ இவங்களோட கான்வர்சேஷன்லாம் பார்த்துட்டு அவன் தனியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயினும் இவன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்குறான். 3 பேருமா ஒன்றா கிளம்புறாங்களா, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிக்க தம்பியும் சேர்ந்தே அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோனோட தம்பியும் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுறானா. அப்போ தான் கரெக்டாக அங்கே விக்கி வரான். ஸோ விக்கி வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டு அவனுக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியல. டவுட்டோடவே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ திரும்ப ஹீரோ கூடவே ஒர்க்குக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை கட்டாயப்படுத்தினானா அப்படிலாம் சொல்லி கேட்கும் போது அப்போ ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து முந்திக்கிறான். இல்லை, நான் கட்டாயெல்லாம் படுத்தலை, இது அவளுடைய ஓன் டெசிஷன் தான், ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ எனக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிட்டு தெரியுமா, நீ என்கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டதுனால தான் எனக்கும் இவளுக்குமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆச்சு, எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் எங்கே இருக்கோங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, இப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே சைட் ஹக் பண்ணுறான். விக்கிக்கு பார்க்க பொறுக்க முடியல. ஹீரோயினும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காலில் அப்புறமா விளக்கமாக சொல்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காலில் பேச என்னமா இருக்குது, அதான் நானே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. விக்கி அவங்க போன தசையை பார்த்துட்டு நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் நீ என்கிட்டேருந்து அதை திருடுறதுலேயே இருக்கல்ல, ஆனால் இவ விஷயத்தில் நான் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கமாக இப்போ ஹீரோயினோட தம்பிக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேஃபேவோட மேனேஜர் இப்போ அந்த ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோ அவளுக்கு வேலை கொடுத்துட்டாங்கிற விஷயத்த சொல்லிடுறான். ஸோ இப்போ அவங்க அப்படியே அவங்க பையன்கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து ஒன்றை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், நாம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கேஃபேயில் அந்த பையனை அவனாவே இன்டர்வியூ பண்ணி வேலை போட்டு கொடுத்துட்டானாமா, ஸோ இப்போயாவது உன் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கோ, அவன் நல்லவன்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறான். அவங்க அம்மா சொன்னோடனே தடுமாறுறான். பிறகு வந்து அவங்க அண்ணன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஹீரோ அப்படிப்பட்டவன்லாம் கிடையாதுமா, அண்ணன் என் நல்லதுக்கு தான் பண்ணுவான், இது கூட அவனோட ஒரு பிளானாக தான் இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணை அவன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், அது மாதிரி இப்போ அந்த பொண்ணு கூடயே வச்சுட்ருக்கான், அதனால தான் அப்பாக்கும் அவளுக்கும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு இல்லையா, அது மாதிரி இதுவும் அண்ணனுடைய ஒரு பிளானாக தான் இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஸ்டெப் மாமும் மடத்தனமாக அவனை நம்பிக்கிட்டு அவனுக்கு கேட்ட மாதிரி எந்த வேலையும் பண்ணிகிட்டு இருக்காத, உங்கள் அப்பா ஆல்ரெடி உன் மேலே கோவமாக இருக்காரு, ஸோ நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியாயிரு, ஏதாவது வம்பு பண்ணி வச்சிடாத, அப்புறம் என்கிட்டயும் நீ வாங்கி கட்டிப்பன்னு அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தப்பு பண்ணி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், அடுத்த முறை மாட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். புதுசாக ஏதோ பிளான் போடுறானாட்டிருக்கு. ஸோ இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்கள அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்களா, ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட
அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் அங்கே வராங்க. ஸோ அந்த அக்காக்காரிக்கு ஹீரோவை பார்த்த உடனே ஒரே கொண்டாட்டம் ஆகிடுது. ஹீரோ வேற இவங்களோட பேசிக்கிட்டே ஹீரோயினோட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கானா. அதை பார்க்க ஹீரோயினோட அக்காவும் இவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டுணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறா. அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஹீரோயின் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரித்த மாதிரியும் இருக்கும், அவளுக்கு பணக்காரனா கிடைச்சா இவங்களுக்குமே வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பேசிட்டு இருக்கும் போது கூட என்னுடைய ஹஸ்பண்ட் உங்கள் கம்பெனியோட டைப் வச்சிருக்காரு இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஹிண்ட் கொடுத்துட்ருக்கா. அப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நீயும் வரியான்னு சொல்லி ஹீரோயினோட அக்கா கேட்கும் போது ஹீரோ தாராளமாக வரேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினும் இல்லை, ஆல்ரெடி யோட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்கிட்டு பரவாயில்ல அவனையும் கூட்டிக்கிட்டோம், நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ இவங்க எல்லாரும் இங்கே பாட்டியோட ரூமுக்கு வந்த உடனே ஹீரோயினோட அக்காவும் இங்கே பாரு ஹீரோவுக்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு நிஜமாவே பிடிச்சிருச்சு போல. ஸோ நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாரு, அவனை விட்டுடாத, அவனை எப்படியாவது உன் கைக்குள்ளே போட்டுக்கோ, லைஃப்பில் செட்டில் ஆகிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது, நான் எந்த மாதிரி வேலை பார்த்துருந்தாலும் என்ன நானே வித்துக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜென்யூனாக யாரையாவது பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்கள நான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அக்காவும் சும்மா வீம்பு பண்ணிட்டு அலையாத, இந்த வரட்டு கவரமெல்லாம் உனக்கு எதுக்கு, தானாக வழியை வந்து ஒருத்தன் வரான், அதுவும் நல்ல பணக்காரனாகவும் இருக்கான், உண்மையிலே கண்ணு வச்சுட்டும் இருக்கானா, அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ தெரியாத மாதிரி பேசாதன்னு திச்சா. ஹீரோயினுக்கு எவ்வளோ சொல்லி இவளுக்கு ஏற போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுதா. அப்போ அவளுடைய ஹஸ்பண்டுமே நீ எதுக்கு அவளோட விஷயத்தில் தலையிடுற, இந்த மாதிரி விஷயத்தில் அவள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு அது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிடுது. பிறகு இவங்க 2 பேரும் வெளியில் வந்த உடனே இங்கே பாருங்கள் ஹீரோ வந்து இவளை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்க நம்மளுக்கும் நல்லது நடக்கும், அவளுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவா, தம்பிக்கும் ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும், நாமளும் நம்ம கம்பெனி அவங்களோட டைப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக சம்பாதிக்கலாம், அதனால் அவளை கன்வின்ஸ் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்ல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கட்டும்னு இவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அக்காவும் ஏன் உங்களுக்கு அவள் வேணுமா, அதுக்காகத்தான் நீங்கள் அவளை ஹீரோ கூட சேர விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவர் கடுப்பாகிடுறாரு. என்ன பேசிட்டு இருக்க நீனு, சொந்த தங்கச்சியவே நீ என் கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு இருக்கியா, ஒன்ன மாதிரி ஒருத்தையை நான் பார்த்ததே இல்லை, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாத, அவள் உனக்கு தங்கச்சி மட்டும்தான், எனக்கு அவள் என் ஒய்ஃபோடைய தங்கச்சி மட்டும்தான், அதுக்கும் மேலே எனக்கும் அவளுக்கும் நடுவில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிட 2 பேருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, என்னைக்காவது உங்கள் 2 பேரையும் ஒன்றா பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்கே பாட்டியும் ஹீரோயின் கிட்ட நீ நிஜமாவே ஹீரோவை விரும்புறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறான். ஸோ எனக்கு அந்த பையனை பிடிக்கும் தான், அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உனக்கு ஜென்யூனாக பிடிச்சு நீ டேட் பண்ணணும்னு நினச்சாக்க நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோ, அவன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் சரி அவன் ரொம்ப பணக்காரனாக போயிட்டான், ஸோ ஒன்று அவன் ஒரு விளையாட்டு பொருளாக நினச்சிடக்கூடாது, அதில் மட்டும் எனக்குமே நீ காஷியஸாக இருன்னு சொல்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கானா. அப்போ வந்து ஹீரோயினுக்கும் அவள் தம்பிக்கும் வந்து நீ ஒன்றா லிங்க் பண்ணி விட்டுருக்க, ஸோ எதுக்காக, இதுவும் உன்னோட பிளானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பிளான் கிடையாது, எனக்கு வந்து தம்பி கோச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்றது தெரியும், ஸோ அவளுக்கு வந்து பாவமாக இருந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே நீ அவளை மயக்கி ஒன்றை லவ் பண்ண வச்சு உங்கள் அப்பாவை வின் பண்ணணுன்ற அதுக்காக பிளான் போடுறேன்னு சொல்கிற, ஆனால் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் பார்த்தா உனக்கு அவள் மேலே ஜென்யூனாக ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவளை போய் நான் எப்பறா விரும்புவேன், அதுவும் அவளோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது நீ எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை, உனக்கு நீயே சொல்லிக்கிற மாதிரி இருக்குது, நீ வாயால் சொல்கிறது வேற பண்ணிட்டு இருக்க செயல் வேற, அதனால் எனக்கு என்னவோ நீ அவளுக்கு விழுந்துட்டேன்னு தான் தோணுது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டு இருக்கான். ரெண்டு சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு மனசில் ஒரு சந்தேகமே வந்துடுது. அடுத்த நாள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஹீரோயின் இருக்கிற மாதிரியே அவனுக்கு பிரம்ம பிடிச்சு போன மாதிரி இருந்துட்டு இருக்கு. விரும்பிட மட்டும் கூடாது அப்படின்னு இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினோட அக்கா கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. அவன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டியை ஹீரோயினும் யோட்டும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா வீட்டில் நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு வேளை ஹீரோயினோட தம்பியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இன்னைக்கு பயங்கர பிஸி ஆச்சு, அவன்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, அப்போ வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசிட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது தான் அங்கே ஹீரோயினும் அவளோட அக்காவும் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. ஹீரோயினோட அக்கா இதுக்கு தான் ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பா போல். ஸோ இப்போ இங்கேயுமே இவங்க வந்ததுக்கப்புறமா பாட்டியையும் யோட்டையும் பிரித்து விட்டு நடு
நடுவில் ஹீரோவை சேர்க்கணுன்றது தான் இவளோட பிளானாக இருக்குது. ஹீரோயினோட அக்காவை பொறுத்த வரைக்கும் யோட் வந்து ஒரு லூசர். அவன் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் அவங்ககிட்ட சொத்து சுகம்லாம் இல்லை. இவங்கள மாதிரியே புவரான ஃபேமிலி. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, அவனை வந்து இங்கே சேர விடக்கூடாது. ஹீரோவை தான் சூஸ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக அவனை விலக்கி வைக்கிறதுக்காகத்தான் இங்கே என்னென்னவோ பேசி ஹீரோவை பாட்டி கூடயும் ஹீரோயின் கூடயுமே க்ளோஸாக இருக்க மாதிரி இவ பண்ணிட்டுலாம் இருந்துட்டு இருக்கா. என்னுடைய அம்மா இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பீட்டை 24 மணி நேரமும் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். அதனால் இந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் வேணான்னு விட்டுறலாம்ல, அவன் தான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவன் மேலே இன்னும் நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அவன் கூட ஆள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவனை யாரும் எங்கேயோ போகணும்னு வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலையே, அவன் எங்கே வேணாலும் போகட்டும், பின்னாடியே ஒரு ஆள் வருவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துடுறாரு. உடனே அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டுட்டு நான் பேசி பார்த்தேன், உங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச விஷயம், எதிர்பார்த்த விஷயந்தான், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் அங்கே புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கேஃபேக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோனோட தம்பி ஒர்க் பண்ணுறான்ல, அவனை பற்றி மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அவன் ஆல்ரெடி வேலைக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இவனுமே உள்ளே எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனும் அங்கே ஒரு வெயிட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டான். அந்த மேனேஜர் ஹீரோயினோட தம்பி கிட்ட போயிட்டு இவரும் உன் கூட தான் ஒர்க் பண்ண போகிறாரு, இவருக்கு ட்ரைனிங் நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட தம்பிக்கு இவனை பார்க்க காண்டி ஏறுது. அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி போன உடனே அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே பீட் கிட்ட கேட்டுடுறான், ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, இன்னும் என் கூட வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரி இல்லையா, திரும்ப எனக்கு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தான் வந்திருக்கியான்னும் போது எனக்கு ஆசைப்பாரு, உன்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்ததுலேருந்து நானும் ரீசெண்டாக விலகி தான் இருந்துட்டுருக்கேன். என்ன எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வேலைக்குன்னு அனுப்பி விட்டுட்டாரு, நானே கட்டாயத்தின் பேரில் தான் வந்திருக்கேன், சும்மா என் வயிற்றுச்சில கொட்டிக்காத அப்படின்னு பீட்டு சொல்கிறான். ஆனால் அவன் பேச்செல்லாம் ஹீரோயினோட தம்பி நம்புற மாதிரி இல்லை. நேரம் கழிச்சு இவன் இந்த பக்கமாக பேண்ட்ரி ரூமுக்குன்னு எங்கேயோ போயிட்டுருக்கானா, அப்போ பார்த்தா அங்கே நிறைய திங்ஸ் உடஞ்சி கிடக்கு. அப்போ கரெக்டாக மேனேஜரும் அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறது ஹீரோயினோட தம்பி மட்டும்தான்னு சொல்லிட்டு அவன் தான் இதெல்லாம் உடச்சிருக்கான்னு சொல்லி உன்னோட சேலரியில் தான் எல்லாத்துக்கும் அமௌண்ட் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இவனும் நான் பண்ணலை, நானே இப்போ தான் வந்தேன்னு கத்திட்டு இருக்கான். அந்த ரெடி காதில் வாங்குற மாதிரி இல்லை. அப்போ தான் கரெக்டாக பீட் அங்கே என்ட்ரி ஆகுறானா. ஸோ இவனுக்கு தெரிஞ்சிருது இதெல்லாம் பீட்டோட வேலை தான் சொல்லிட்டு. ஸோ வேலை முடிஞ்சு போகும்போதும் நீ எதுக்குடா எனக்கு பிரச்சனை பண்ணணுன்ட்டே நிற்கிற, ஏதாவது பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட சொல்லிட்டு போது, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் தொல்லை பண்ணாதன்னு சொல்கிறான். அதுக்கு பீட்டுமே நான் நிஜமாக தான் சொல்கிறேன், உனக்கு தொல்லை பண்ணணும்லாம் நான் வரல, உன் கூட ஜென்யூனாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து பழகணும்னு நினைக்கிறேன், நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை நீட்ட ஹீரோயினோட தம்பியும் அவனை நம்பாமல் கிளம்பி போயிடுறான். உடனே இவனும் என் மேலே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோயின் ஃபேமிலி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ யோட்டையும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஹீரோவை திணிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோயினோட அக்காவும். ஸோ இது எல்லாமே யோட்டுக்கும் புரியுது, ஹீரோயினுக்கும் புரியுது. இருந்தாலும் அங்கே பாட்டிக்கு முன்னாடி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பும் போது யோட் வந்து பேசுகிறான், இங்கே பாரு உன்னோட பணத்தெல்லாம் காட்டி ஹீரோயினை வளைச்சு போட முடியாது, நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என் லைஃப்பில் பணத்துக்கு விலை போகாதவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஸோ சொத்து சொகத்துக்குன்னு சொல்லி வரும்போது இவளும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, கொஞ்ச நாள் பார்த்துட்டே இரு, இவளுமே எனக்காகவும் என் பணத்துக்காகவும் விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பக்கத்தில் சாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோடைய அப்பாவை வீட்டுக்கு லஞ்சுக்குன்னு இன்வைட் பண்ணிட்டு அப்போ வந்து இவங்க அதாவது ஹீரோ அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்து போகிறதாகவும் பார்க்குறவங்கெல்லாம் ஹீரோவையும் சாவையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என் பொண்ணுடைய லைஃப் ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் விட்டு போட்டுட்ருக்காரு. எல்லாரும் வந்து இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஹீரோ வந்து இவளை இன்னும் டேட் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் இவர் எடுத்துக்கிட்டே இருக்க, சாவும் அமைதியாக இருங்கப்பா, எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் எதுவும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறான். அவங்களுடைய பிளான் தான் இதெல்லாம். இது புரியாமல் ஹீரோடைய அப்பாவும் எனக்கு சாவை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், என்னோட வீட்டுக்கு சாவை நான் மருமகளை அடையிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், இவளை ஹீரோக்கே பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எனக்கு அதில் சந்தோஷம்தான்னு சொல்லிட இந்த பக்கம் அப்பா பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ இவர் வீட்டுக்கு வந்த உடனே அந்த அசிஸ்டன்ட் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேசாமல் நீங்களா வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, ஹீரோ ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு சாவோட அம்மா மேலே தனிப்பட்ட பிரியம், அதாவது என்னுடைய ஒய்ஃபுங்கிறது கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க தான் இவனுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் அவன் கண்டிப்பாக அவங்கள மறுத்து எதுவும் பண்ண மாட்டான். இது மூலமாக ஹீரோக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இங்கே நம்மளோட வெல்த்தும் அதிகமாகும், அதே மாதிரி ஹீரோயினும் அந்த பக்கமாக ஃப்ரீ ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அங்கே வரக்கூடிய பீட் ஒட்டு கேட்டுடுறானா, அவனுக்கு சாவை பிடிக்கும் இல்லையா,
ஸோ இப்போ சாக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அம்மா கோவத்தோட அப்படியே வெளியில் வரான். அவன் வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த ஆள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஆனால் இவனுக்குன்னு வச்சுருக்கக்கூடியவர். ஸோ இவன் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுன்னு கத்துறான். இல்லை பாஸோட உத்தரவு என்னால் மீற முடியாதுன்னு அந்த ஆள் சொல்ல உடனே இவன் கையில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு செராமிக் வேஸ் எடுத்து அவர் மண்டையில் போட்டு உடச்சிட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே சத்தம் கேட்டு இவனுடைய அம்மா தான் ஓடி வராங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, அவரை விடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அப்போ அந்த ஆளும் அடிப்பட்டு கீழே கிடக்க இவன் ஏதாவது சமயம்னு அங்கேருந்து பதில் கூட பேசாமல் கோவத்தோடவே கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் அப்போ தான் சத்தம் கேட்டு அங்கே வரானா, அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ இவங்களும் பயந்துக்கிட்டே ஹீரோவை பார்த்து எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீரோ வந்த உடனே இந்த லேடியும் ஓடி போயிட்டு ஒட்டு கேட்குறாங்க. அப்பாவும் உனக்கும் சாக்கும் கல்யாணம் நடக்க போகுது, கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்க போகிறோன்னு சொல்ல ஹீரோ பயங்கரமாக கொதிக்கிறான். எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து சாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவள் எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் மாதிரி தான், தேவையில்லாமல் போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, நான் முதல்ல போய் சாவை சமாதானப்படுத்தணும், அவள் இப்போ ரொம்ப கோவமாக இருப்பா அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் ஆல்ரெடி அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறாரு. ஹீரோ அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இதோட இந்த பாட் முடியுது.